Reach Mercury Media. For all kinds of digital media production works, our professional team will create the best output. Consult with us today. ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வசியார்த்திகரே தேவி நாராயணி நமோஸ்துதே. வணக்கம் நேர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது தலைகீழ் மாற்றம் எப்போது நிகழும். இதான் தலைப்பு. பொதுவாக மாற்றங்கள் சில மனிதர்களால் விரும்பப்படும், சிலரால் விரும்பப்படாது. உதாரணமாக, நல்ல நிலைமையில் இருக்க ஒருத்தர் டோட்டலாக கீழ்நிலைக்கு வர்ற மாற்றத்தை கண்டிப்பாக விரும்ப மாட்டார். நல்ல பிஸ்னஸ்ஸு, நல்ல வேலை, நல்ல சம்பளம், நல்ல ஃபேமிலி, நல்ல குடும்ப சூழ்நிலைகள், நல்ல உற்றார் உறவுகள், நல்ல நண்பர்களோடு வாழ்ந்துட்டுருக்கிற ஒருத்தர் டோட்டலாக இது எல்லாமே நெகட்டிவாக போகிற மாதிரியான ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக விரும்ப மாட்டார். ஆனால் அதே நேரத்தில் மோசமான சூழ்நிலைகளில் இருக்கக்கூடிய ஒருவர், சரியான வேலை இல்லை, சரியான பிஸ்னஸ் இல்லை, பிஸ்னஸில் தொடர்ந்து லாஸு, ஃபேமிலியில் பிரச்சனைகள், குடும்ப உறவு சிறப்பாக இல்லை, குழந்தைங்க சிறப்பாக இல்லை, உறவுகளால் பிரச்சனை, நண்பர்களால் பிரச்சனைன்னு நிறைய ப்ரெஷரை சந்திச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு மனிதர் மாற்றத்தை விரும்புவார். இப்போ நல்ல நிலையில் இருக்கிற ஜாதகர்கள் மாற்றத்தை விரும்ப மாட்டாங்க அப்படிங்கிற அமைப்பில் ஒரு 10% பேர் தான் இருப்பாங்க. 10% உலக மக்களுக்கு தான் எல்லாமே சரியாக அமையுது. பாக்கி 90% பேருக்கு ஏதாவது ஒரு நல்ல மாற்றம் வந்துடாதான்னு விரும்பக்கூடிய அமைப்புகளில் தான் ஜாதகத்தினுடைய சூழல்கள் அமையுது. ஸோ இப்படி மாற்றம் நிகழும், தலைகீழான மாற்றம் அப்படிங்கிறது டோட்டலாகவே நம்ம லைஃப்பை வேறு மாதிரி கொண்டு செல்லக்கூடிய இந்த மாற்றம் நிகழும் அமைப்பு எந்த காலகட்டத்தில் வரும், எப்படி வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மாற்றங்களை தரக்கூடிய வீடுகள் அப்படின்னு உபய வீடுகளை சொல்லலாம். உபாய வீடுகள், இதுக்குள்ளே உபாயம் ஒளிஞ்சிட்ருக்கு. அந்த உபாய வீடுகளை சொல்லலாம். உபய வீடுகள் எது எது அப்படின்னு பார்த்தோம்னா, மிதுனம், கன்னி, தனுசு மற்றும் மீனம். இதில் ஒரு விஷயத்தை சூட்சுமமாக கவனிச்சிங்கன்னா, இந்த தனுசு வீடு 1 மட்டும்தான் காலபுருஷனுக்கு பாக்கியஸ்தானம். அதாவது இந்த 4 வீடுகளில் 3 வீடு மறைவு வீடுகள், ஒரே ஒரு வீடு தான் நல்ல வீடு. இப்போ இதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், 1/3 மக்கள் மாற்றத்தை சந்திச்சே ஆகணும்னு விரும்பக்கூடியவர்கள் தான். மாற வேண்டிய அவசியம் இல்லைன்னு விரும்புகிறவங்க ரொம்ப கம்மி. மாறியே ஆகணும், இந்த கஷ்டம் எனக்கு தீரணும், இந்த கடன் எனக்கு தீரணும், இந்த ஃபேமிலி பிரச்சனை தீரணும், இந்த வேலையில் இருக்க பிரச்சனை தீரணும், இந்த பிஸ்னஸில் இருக்க பிரச்சனை தீரணும், என்னோடய பிள்ளைங்களோட நிலைமை மாறணும், என்னோட நிலைமை மாறணும், உறவுகளுடைய நிலை மாறணும் அப்படின்னு விரும்புகிறவங்க தான் 75%க்கு மேலே கட்டங்கள் அடிப்படையிலே வந்துடும். ஸோ இந்த மாற்றங்களை தரக்கூடிய இந்த வீடுகளின் அதிபதிகளோட தசை உங்களுக்கு நடப்புக்கு வரும்போதும், இந்த வீட்டில் உச்ச வலிமை பெற்ற கிரகங்கள் தசை நடப்புக்கு வரும்போதும் கண்டிப்பாக மாற்றங்கிறது ஏற்படும். இப்போ உதாரணமாக, மிதுன வீட்டில் யாரும் உச்ச வலிமையெல்லாம் பெறதில்லை. ஆனால் கன்னி வீட்டில் புதன் உச்சம் பெறுவார். அப்போ புதன் திசை ஒருத்தருக்கு டோட்டலாக மாற்றத்தை கொடுக்கும். இது நல்ல மாற்றமா கெட்ட மாற்றமா? தலைகீழ் மாற்றம் கண்டிப்பாக இருக்கும். அது நல்ல வகையான மாற்றமா கெட்ட வகையான மாற்றமாங்கிறது உங்கள் ஜாதகத்தில் புதனின் நிலை என்னங்கிறத பொறுத்து, உங்கள் லக்னத்துக்கு அவர் நல்லவரா, உங்கள் லக்னத்துக்கு அவர் கெட்டவரா, ஜாதகத்தில் எந்த பொசிஷனில் இருக்கிறாருங்கிறத பொறுத்து முடிவாகும். புரிஞ்சிருச்சுங்களா? அடுத்தது, தனுசு வீட்டில் எந்த கிரகமும் உச்சம் பெறதில்லை. ஆனால் குரு பகவான் இந்த இடத்துல ஆட்சி மற்றும் மூலத்திரிகோண வலுவை பெறுவார். இதில் மூலத்திரிகோணங்கிறது ஒரு ஸ்பெஷல் தான், கிட்டத்தட்ட உச்சத்துக்கு நெருங்கி விட்ட நிலை. அதனால் குரு திசையிலையும் நிறைய பேருக்கு நல்ல மாற்றங்கள் வரும். இங்கேயே நான் நல்ல மாற்றங்கள்னு உடனே சொல்லிடுறேன். சார், புதனுக்கு மட்டும் லக்ன அடிப்படையில் தான் அந்த சேஞ்ச் வரும்னு சொன்னீங்க, ஆனால் குருவுக்கு நல்ல மாற்றங்கள் சொல்கிறீங்களே அப்படின்னா, காலபுருஷனுடைய பாக்கியஸ்தானம் அந்த வீடு. ஆனால் புதனுடைய உச்ச வீட்டை பாருங்கள், காலபுருஷனுடைய ருண ரோக சத்ருஸ்தானம். ஒரு 6ஆம் இடத்துலேருந்து நல்ல பலன் கிடைக்குமா, 9ஆம் இடத்துலேருந்து நல்ல பலன் கிடைக்குமான்னு உங்களுக்கே தெரியும். 9ஆம் இடங்கிற பாக்கியஸ்தானத்திலேருந்து தான் நல்ல ரீதியாக பலன்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். கெட்டாலும் மேன்மக்களேங்கிறது மாதிரியான கிரகம் குரு. அவர் ஒரு இயற்கை சுவர் வேற. அப்போ அவருடைய திசையில் ஏற்படுற மாற்றங்கள்
மேக்சிமம் நல்ல மாற்றங்களாக இருக்கும். அப்போ இதில் நான் எங்கள் லக்னத்துக்கு அவர் எதிரி ஆயிடுச்சே சார், நான் வந்து துலா லக்னம், எனக்கு 3 6 கூடையவராச்சே, அவர் நல்லது பண்ணுவாரானா பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இருக்கிற இடம், சேர்ந்த கிரகங்கள், உங்கள் லக்ன சுபர்களுடைய கண்ட்ரோலு, இதையெல்லாம் பொறுத்தும் அது அமையலாம். ஆனால் அதே நேரத்தில் ஒரு 3 6ஆம் இடத்து பலன்களையும் கொடுத்து தான் தீர வேண்டும். அது ஆதிபத்தியம். ஆதிபத்திய ரீதியாக அவர் எந்த வீடுகளுக்கு அதிபதி ஆகிறாரோ அந்த வீட்டு பலனை செய்ய தான் செய்வாருங்கிற போது இந்த கலப்பு பலன்கள் இருக்கும். ஸோ புதன் திசைக்கு அடுத்தபடியாக மாற்றங்கள், தலைகீழான மாற்றங்கள் நிகழும் வாய்ப்பு குரு திசையிலையும் உண்டு. ராகு திசையில் பெரும் ஊதாரியாக தெரிஞ்சுக்கிட்டு அனைத்து விதமான கெட்ட பழக்கங்களோட குடும்பத்தின் மேலே எந்த விதமான பொறுப்பும் இல்லாமல் விட்டேத்தியான மனோநிலையில் கண்டதே காட்சி கொண்டதே கோலம்னு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிற எத்தனையோ பேர் குரு திசை வந்தோடனே அப்படியே மாறுவாங்க. தலைகீழாக இருக்கும் அவங்க மாற்றம். பழக்க வழக்கங்களில் மாற்றம் வரும், பணம் சார்ந்த கண்ணோட்டத்தில் மாற்றம் வரும், குடும்பம் சார்ந்த உறவு நிலைகளில் மாற்றம் வரும், நிதானம் வரும், பெரிய மனித தோரணை உடம்புக்குள்ளே வந்து சேரும். பழக்க வழக்கம், நம்ம செய்யக்கூடிய செயல்களின் விளைவுகள் அறிந்து யோசித்து செயல்படும் தன்மை வரும். குடும்ப உறவுகளால் போற்றப்படும் விதி வரும். இது ஒரு தலைகீழ் மாற்றம் இல்லைங்களா? நல்லா யோசிச்சு பாருங்கள். அதே மாதிரி தான் புதன் திசையும். சனி திசையில் கடுமையான துன்பங்களை அனுபவிச்சுக்கிட்டு சின்ன சின்ன வேலைகளுக்கே கஷ்டப்பட்டுக்கிட்டு வருமான பற்றாக்குறையில் இருந்துக்கிட்டு இருந்த ஒருத்தர் சடனாக புதன் வந்த உடனே அப்படியே டோட்டலாக மாறுவார். நிறைய வருமானம் வரக்கூடிய துறைகள், நிறைய வெகுஜன தொடர்புகள், கடன் வாங்கி கூட சந்தோஷமாக இருக்க வேண்டிய சூழல், வீடு கட்டுற வாய்ப்புகள் ஏற்படுறது, தொடர்புகள் மூலம் வருமானம் பார்க்கக்கூடிய தொழில் துறையில் சக்ஸஸ் ஆகிறதுங்கிற அந்த மாற்றத்தை கொடுக்கும். இதுவும் ஒரு உபய வீட்டில் உச்சம் பெற கிரகம், இதுவும் உபய வீட்டில் மூலத்திரிகோண வலு பெற கிரகம். ஸோ இவங்க 2 பேருமே அந்த மாற்றத்தை தர, தலைகீழான மாற்றத்தை தர தகுதி உடையவர்கள். இதுக்கு அடுத்தபடியாக மீன வீடு. இந்த வீட்டில் உச்சம் பெற கிரகம் வந்து சுக்கிரன். இவரும் கேது திசைக்கு அப்புறம் வரக்கூடிய ஒரு தசை. கேது ஒரு 7 வருஷம் வச்சு நல்லா வடை சட்டியில் வறுத்த மாதிரி வறுத்து முடிச்ச பிறகு வாழ்க்கையே ஒன்றுமே இல்லை, நான் சன்னியாசியாக போயிடலாங்கிற நிலைமையை கொடுக்கக்கூடிய அளவுக்கு கேது பவர்ஃபுல்லான ஆள். எதில் பார்த்தாலும் தோல்வி, எதில் பார்த்தாலும் விரக்தி, எதில் பார்த்தாலும் வருத்தங்கிற மாதிரியான ஒரு அமைப்பை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மொத்த லக்ஸேரியஸுக்கான கிரகமான சுக்கிரன் தசை நடத்த வருவார். வாழ்வியல், பொருளாதார வெற்றிகள், பொருளாதார முன்னேற்றம், வீடு கட்டுறது, வாகனம் வாங்கிறது, திருமணம் நடக்கிறது, குழந்தை பிறக்கிறதுன்ற சுபகாரியங்களோட மொத்த லிஸ்ட்டையும் கொடுக்கறதுக்கு தகுதியுடைய கிரகமாக சுக்கிரனும் வராது. அப்போ இந்த மாற்றம் நல்லாயிருக்கும். இதில் நீங்கள் ஒரு விஷயத்தை கூர்ந்து கவனிச்சா, இந்த 3 பேருமே உபய வீட்டில் வலுப்பெறவங்க தான். இதில் குரு எஸ்பெஷலி சர வீட்லேயும் உச்ச வலுவை பெறுவார், கடகத்திலேங்கிறத எடுத்துக்கலாம். இந்த சுக்கிரனும் புதனும் உபய வீட்டில் வலுப்பெறவங்க, உச்ச வலுவை பெறவங்க. இந்த உபய வீடு தலைகீழ் மாற்றத்தை தரக்கூடிய வீடுகளில் வந்துடுது. இதில் புதன் திசைக்கு முன்னாடியும் கொடூரமான சனி திசை நடக்கும், சுக்கிர திசைக்கு முன்னாடியும் கொடூரமான கேது திசை நடக்கும், குரு திசைக்கு முன்னாடியும் கொடூரமான ராகு திசை நடக்கும். 3 பாவ தசைகளுக்கு அப்புறமா வர்ற 3 சுபர்கள். இந்த தலைகீழ் மாற்றங்கள், பழக்க வழக்கத்தில் மாற்றம், உத்தியோகத்தில் மாற்றம், தொழிலில் மாற்றம், குடும்ப அணுகுமுறையில் மாற்றம், பொருள் சார்ந்த விஷயங்களில் மாற்றம், எல்லா விதமான சேஞ்சையும் தலைகீழ மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி இந்த 3 தசைக்குமே உண்டு. இதில் குருவின் நன்மைகள் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 75% மேலே நல்ல பலனையும் 25% நெகட்டிவ் பலனையும் எடுத்துக்கலாம். அது ஆதிபத்திய ரீதியாக வரும். சுக்கிரனுடைய நன்மைகள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 50-50 சாய்ஸில் வரும். அதுவும் ஆதிபத்திய ரீதியாக தான் வரும். இப்போ ஒரு மோசமான லக்னத்திற்கு சுக்கிரன் நல்லது பண்ணிவிடுவார், வாரி வாரி வழங்கிடுவார்னாலாம் எடுத்துக்க முடியாது. ரெண்டாவது, சுக்கிர திசையினுடைய பீரியட் பார்த்திங்கன்னா ரொம்ப லாங், இருக்கிறதுலேயே அதிகமான தசா வருடம் கொண்டவர் சுக்கிரன், 20 வருஷம். அப்போ 20 வருஷமும் ஒரே மாதிரி பலன் நடக்குமானா கண்டிப்பாக இருக்காது, மாற்றங்கள் நிகழவே செய்யும். அதே மாதிரி இந்த அமைப்புகளில் புதன் வந்து பார்த்திங்கன்னா அவரும் பார்த்திங்கன்னா 35-65ங்கிற ரேஞ்சில் தான் வேலை செய்வார். இதில் 35% நல்ல பலனும் 65% கடன், நோய், எதிரி, வம்பு வழக்கு போன்ற பலன்களையும் தரக்கூடியவர் ஆகிடுவார். இந்த சுக்கிரனும் புதனும் வலுப்பெற வீடுகள் காலபுருஷனுடைய மறைவு ஸ்தானங்கள். புதன் உச்சம் பெற வீடு 6ஆம் இடம் காலபுருஷனுக்கு. நோய், கடன், எதிரி, வம்பு வழக்கு, போட்டி, பொறாமை, வில்லங்கம் தரக்கூடிய வீட்டில் தான் அவர் உச்சமாகிறார். இந்த இடத்துல இருக்கிறது உத்தியோக வலுங்கிற ஒன்று தான். சுக்கிரன் வலுப்பெற 12ஆம் இடத்தை பார்த்திங்கன்னா விரயம், கிரயம், அந்நிய தேச வாசம், சிறைப்படுதல், தலைமறைவு வாழ்க்கைன்ற மாதிரி வந்துட்டு வெளிநாட்டு வாழ்க்கை, திடீர் அதிர்ஷ்டம்னு 1-2 நல்லது. பட் இந்த குரு வலுப்பெற இடம் மட்டும்தான் பாக்கியம்,
அவர் உச்சம் பெற வீடு கூட சுகம்ங்கிறதுனால குரு திசையில் தான் அதிக நன்மையான மாற்றங்களை எதிர்பார்க்க முடியும். சுக்கிர திசையில் 50-50 சாய்ஸில் நல்ல மாற்றங்கள் எதிர்பார்க்க முடியும். புதன் திசையில் 35% நல்ல பலனும் 65% நெகட்டிவும் கலந்த மாற்றங்களை எதிர்பார்க்க முடியும். ஸோ இந்த தலைகீழ் மாற்றங்களை தரக்கூடியவர்கள் இந்த 3 பேரும். சரி, இது இல்லாமல் வேறு யாரும் தலைகீழ் மாற்றங்கள் தரமாட்டாங்களா? தருவாங்க. இப்போ சந்திரன் எடுத்துக்குவோம். சந்திரன் 4ஆம் இடத்துல திக்பலம் வருவார். இப்போ உபய வீடுகளில் ஏதாவது ஒன்றில் சந்திரன் இருந்து, இப்போ மிதுனத்தில் சந்திரன் இருந்து நீங்கள் மீன லக்னமாக இருந்தாலும், கன்னியில் சந்திரன் இருந்து நீங்கள் மிதுன லக்னமாக இருந்தாலும், தனுசில் சந்திரன் இருந்து நீங்கள் கன்னி லக்னமாக இருந்தாலும், மீனத்தில் சந்திரன் இருந்து நீங்கள் தனுசு லக்னமாக இருந்தாலும், அதாவது சந்திரன் 4ஆம் இடத்துல இருந்து திக்பலம் பெற்று வளர்பிறை சந்திரனாக இருந்தார்னா அந்த சந்திர திசை மாற்றம் தரும். தலைகீழ் மாற்றத்தை கொடுக்கறதுக்கு இவங்களுக்கு வாய்ப்பு உண்டு. இதே மாதிரி செவ்வாயும் சூரியனும் 10ஆம் இடத்துல திக்பலம் பெறக்கூடிய விதி கொண்டவர்கள் அப்படிங்கிறதுனால இவர்கள் இந்த உபய வீடுகளில் அமர்ந்து நீங்கள் உபய லக்னங்களில் இருந்து 10ஆம் இடமாவது வந்தாலும் அந்த திசை மாற்றத்தை தரும். அதே போல் சனி பகவான் 7ஆம் இடத்துல திக்பலம் பெறதுனால இந்த சனி பகவானின் அமைப்புப்படியும் மாற்றம் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. புரிஞ்சிச்சுங்களா? ஸோ உபய வீடுகளில் அமர்ந்து வலுக்கொண்ட கோள்கள் மாற்றங்களை தரும் தகுதி கொண்டவர்கள். நீங்கள் எந்த லக்னமாக இருந்தாலும் புதன் சுக்கிரன் குரு இந்த மாற்றத்தை எதிர்பார்க்கலாம். மற்ற லக்னங்கள், இந்த உபய லக்னங்கள்லேருந்து நான் சொன்ன சந்திரனோ செவ்வாயோ சூரியனோ சனியோ அந்த அமைப்பில் இருந்தாலும் மாற்றங்கள், தலைகீழ் மாற்றங்கள் நிகழும் என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.